வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 127ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 9வது அமர்வு. இதுல பிரதோஷ வழிபாடு பற்றி சிந்தனையை கடந்த 2 வாரங்களாக மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பிரதோஷ வழிபாட்டு வகைகளை பார்க்கலாம். தின பிரதோஷம் தினசரி செய்ய வேண்டிய சிவன் வழிபாடு, இறை வழிபாடு. அதாவது மாலையும் இரவும் சந்திக்கின்ற வேலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும். ஏன் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதிலே ஒரு குறிப்பு உண்டு. மாலையும் இரவும் சந்தித்த வேளையில் மயங்கிய ஒளியினைப் போலே மன மயக்கத்தை தருகின்ற வேலை, தர்மத்தை மங்கச் செய்கின்ற வேலை. எனவே மாயையில் வீழ்ந்துவிடக் கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த நேரம் பிரதோஷ வழிபாட்டுக்கான நேரமாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இந்த வழிபாடு எப்படி நிகழ்த்துவது என்றால், இந்த சோம சுக்த பிரச்சனம் என்ற ஒரு சடங்கு உண்டு. அதாவது நேரடியாக சிவனை தரிசிக்காமல் திரும்ப திரும்ப சுற்றி வந்து ஏதோ ஒரு முறை சொல்லுவார்கள். ஆனால் தத்துவம் என்ன என்றால், எப்படி ஆழகால விஷம் துரத்திய போது தேவர்களும் அசுரர்களும் தலை தெறிக்க ஓடினார்களோ, அதுபோல் சோமசுப்த பிரதட்சணம் என்பது தீய வினைப்பதிவுகளுக்கு பயந்து நாம் முயற்சியை மேற்கொள்வது என்று தத்துவம். எனவே இதை ஆலயங்களிலே சோமசுப்த பிரதட்சணமாக செய்வார்கள். இதை அடுத்து வருவது நந்தி தேவன் துதி. ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இதை 108 முறை, இந்த துதியை தொடர்ந்து 108 முறை மிருத்யுஞ்சய மந்திரம் உச்சரிக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது ஒரு 4 வரிகளிலே அமைந்த சமஸ்கிருத ஸ்லோகம். அது ஓம் திரியம்பகம் என்று தொடங்கக்கூடியது. அது இதனுடைய பொருள் என்ன என்பதை நான் தமிழிலே பார்க்கணும். நறுமணம் கமழும் மேனியனே, 3 கண்களை உடையவனே, அனைவரையும் பேணி வளர்ப்பவனே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். பழம் கனிந்து கிளையின் பிணைப்பிலிருந்து விடுதலையாகி உதிர்வதைப் போல, பழம் கனிந்து கிளையின் பிணைப்பிலிருந்து விடுதலையாகி உதிர்வதைப் போல, மரணத்திலிருந்தும் நிலையற்ற பந்தங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவாயாக என்பது இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தினுடைய தமிழாக்கம். இப்ப இதை சொல்கிற போது, தமிழ்ல சொல்கின்ற போது, இவ்வளவுதானா அப்படின்ற எண்ணம் தோன்றும். இதையே சம்ஸ்கிருத் சொல்கின்ற போது ஏதோ பெரிய ரகசியம் என்று மெய் மறந்து அதை சொல்லுவார்கள். இந்த இரண்டுமே தவறு. இவ்வளவுதானா என்று அதை
மதிப்பீடு செய்வதும் தவறு, என்னவோ இருக்கிறது என்று மலைத்து போவதும் தவறு. ஆகவே உண்மை பொருள் என்ன, அது எப்படி நமக்கு பயனாகும் என்ற ஒரு சிந்தனையோடு அதை சீர்படுத்திக் கொள்வதுதான் வளர்ச்சிக்கான பாதை, திருத்தத்திற்கான பாதை. இப்போ இந்த தமிழ்லேயே 108 முறை இதை உச்சரிச்சு பார்ப்போமே, சொல்லி பார்ப்போம். எப்படி இருக்கும்? மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது பந்தம், பற்று, பாசங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் அதீதமாக நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடாது, பிணைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கருத்தை 108 முறை நம்முடைய மனதிலே பதிய வைக்கின்ற போது கொஞ்சமாவது பந்தம் பற்று விலகாதா? அதுதான் என் நோக்கம். அப்போ எந்த மொழி நமக்கு புரியுமோ அதிலே கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கூட சமஸ்கிருதத்திலே சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கருத்து இதுதான், இதுல இருக்கிற கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவருடைய பயன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதான் சாமி சொல்லுவாங்க, பக்தி மார்க்கத்துல எதை செய்தாலும் இதற்காகத்தான் செய்கிறோம் என்ற தெளிவோடு அந்த சடங்கை செய்கின்ற போது பலன் அதிகம் என்றார் மகர்ஷி அவர்கள். இந்த வார்த்தை அளவில் இதை புரிந்து கொள்ளாமல் தினசரி இதை நினைந்து பார்த்து இதை வாழ்ந்து பார்க்க வேண்டும். நிற்க அதற்கு தக. எதை கற்றுக்கொண்டாலும் அதுல பெருமை இல்லை, பயனும் இல்லை. எப்போ பயனும் பெருமையும் கிடைக்கும் என்றால் வாழ்ந்து பார்க்கின்ற போது, வாழ்ந்து திருந்துகின்ற போதுதான் அதனுடைய பயனை நாம் தூய்க்க முடியும். அப்படி வாழ்ந்து பார்க்க வேண்டும், அனுபவப்பட வேண்டும், ஆச்சாரத்தை அனுஷ்டானமாக்க வேண்டும், தியரிய பிராக்டிக்கலா கொண்டு வரணும். மிக எளிமையான பிரார்த்தனை தான். ஆனாலும் மனம் பந்தம் பற்றுகளிலிருந்து விடுதலை பெறுவதை உணர்ந்து அனுபவத்தில் பார்க்கலாம். இந்த விடுதலை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் நம்மளை என்றால், அதர்மத்திலே இருந்து நம்மை விடுதலை செய்துவிடும். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைக்கின்ற மனம் இந்த பயிற்சியின் மூலமாக, இந்த வழிபாட்டின் மூலமாக தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற பக்குவத்திற்கு உயர்ந்து போகும். இப்ப தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைத்தால் எல்லாமே இறை நீதிக்கு ஒத்ததாகத்தான் இருக்குமே தவிர பாவத்திற்கான அச்சாரம் அங்க இருக்காது. இதுதான் உண்மையான துக்க நிவாரணி. எப்படி வாழ்ந்தால் துன்பத்திலிருந்து நாம் விலகுவோம் என்றால், தர்மத்தை பின்பற்றினால் மட்டுமே துன்பத்தின் சுமை குறையும். கோவில் கோவிலா சுற்றி கொண்டு துணிந்து பாவத்தை செய்தார், எங்க துர்கா அண்ணி மாதிரி ஒண்ணும் மாறாது. இப்படி மனம் எப்போதும் தான் என்ற அதிகார பற்றிலும் தனது என்ற பொருள் பற்றிலும் நாட்டமுடையது. மனதின் இயல்பே எல்லாம் வேணும், எனக்கே வேணும். இதுதான் மனமே. எல்லாம் வேணும், எனக்கே வேணும். அதாவது 820 கோடி மக்களின் தேவைகளுக்கு மேல் இந்த பூமியில இயற்கை வளங்கள் மிகுதியாக உள்ளன. ஹியூமன் என்ன சொல்லுவோம், இயற்கை வளம் சொல்கிறோமே, அந்த வளம் என்ற சொல்லுக்கு பொருளே தேவைக்கு மேல் மிகுதிப்படுவது என்று அர்த்தம். ஆனால் இத்தனை வளங்களும் ஒரு மனிதனின் ஆசைக்கு போதவில்லை என்பதுதான் யதார்த்தம். உலகமே எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று தானே
ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான். ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலுத்தவே நினைவர். அழகேசன் நிகராக அம்போன் மிக வைத்த வேதும் ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். இதுதான் மனசு. மைண்ட் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு. சோ இந்த மனதின் இயல்பே இப்படித்தான். இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து விலகி பற்றும் இல்லாத வெறுப்பும் இல்லாத நடுப்பாதைக்கு மனதை பக்குவப்படுத்த வேண்டும். வேண்டுதல் வேண்டாம இலான். எவ்வளவு பெரிய சிறப்பு அது. உண்மையான ஒரு குருவின் இயல்பு வேண்டுதல் வேண்டாமை இலான். இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. இறைவனை அனுபவத்தில் உணர்ந்து நிலைத்த குருவுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்காது. எனவே ஈசனோடு ஆயினும் ஆசை அருமன்கள் என்று சொன்னதை போல மோக்ஷ சந்நியாஸ் யோகம் என்று கீதையில் சொன்னதை போல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் சொன்னதை போல உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று வேதத்தில் மகர்ஷி அவர்கள் சொன்னதை போல மனதை பக்குவப்படுத்த வேண்டும். லௌகிக வாழ்விலிருந்து விலகி ஓடுவது அல்ல துறவு. சந்நியாசம் என்றாலே எல்லாம் காவி தான் ஞாபகம் வருது. காவியை கட்டிட்டு எங்கேயாவது ஓடி போறன்னு நினைக்கிறான். தப்பு இல்லை. ஆனா அடுத்தவரை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பிச்சை தான் எடுக்கணும். தாயை பிச்சை போடுன்னு பவத்தை பிச்சாந்தேகின ரெண்டும் ஒண்ணுதான். மொழிதான் வேற. ரெண்டும் பிச்சை எடுக்கிற வேலைதான். எனவே யாரிடமும் கையேந்துதல் என்பது இறைவன் நமக்கு அளித்த வாழ்க்கை அல்ல. எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் தான் மனிதன். கொடுக்கின்ற நிலையில் இருக்க வேண்டுமே தவிர கை நீட்டுகின்ற நிலையில் இருக்கக்கூடாது. எனவே குடும்பம், சுற்றம், நட்பு, வசதிகள் எல்லாம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ அரசியல்வாதிகளை சிறையில் அடிக்கிறாங்க பாருங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த உடம்பு வசதியில வாழ்ந்து பழகிருக்கு. இதை கொண்டு போய் நீங்க ஒரு சிறைச்சாலை அடைத்து விட்டால் உடம்புதான் துன்பப்படுமே தவிர மனசு திருந்திருமா? அப்ப எந்த தவறை செய்தார்கள்? சொத்து சேர்த்தாங்க, அதை முதல்ல போடுங்க. அவன் சுதந்திரமா வீட்டிலேயே படுத்துக்கிட்டோம். அவனை ஏன் போய் தொந்தரவு பண்றீங்க? வருமானம் இல்லாம சொத்து சேர்த்து தானே உங்க பிரச்சனை. சொத்தை சீஸ் பண்ணிடுங்க. இப்ப என்ன பண்றாங்க? அவனை தூக்கி 4 மாசம் ஜெயில வைக்கிறாங்க. சொத்து அப்படியே இருக்குது. போயிட்டு ஹாப்பியா மறுபடியும் என்ஜாய் பண்றான். அவ்வளவுதான். எப்படி திருத்தம் வரும்? எப்படி மாற்றம் வரும்? சோ திருத்தம் மனதிலே வர வேண்டுமே தவிர உடலை வருத்துவது ஒரு தண்டனையே அல்ல. எனவே உடல் அளவில் தொடர்பு கொண்டு மனதளவில் விலகி நிற்பதுதான் சந்நியாசம். அதான் மாதிரி சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. வள்ளுவர் என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். சாமி சொன்ன அதே கருத்துதான். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. என்ன தெளிவு? தூங்கும்போது தலைன்னு வச்சுக்கிறோம். சுகமா இருக்கும், இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். சமயத்துல கழுத்து சுழுக்கு கூட ஏற்படலாம். அப்போ தலையில தூங்கும்போது வேணுன்றக்காக பகல் போற முதுகுல கட்டிட்டு அலைய முடியுமா? பைத்தியக்காரத்தனமா இருக்கும் இல்லையா? அதே போலத்தான் எல்லா பொருட்களும். அதைத்தான் கீதை என்ன சொல்லும்? வெளியிலே உள்ளதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காது. வெளியிலே உள்ளதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காது. என்ன வெளியே இருக்கு, என்ன உள்ள இருக்கு? அதாவது நமக்கு வெளியே, நமக்கு உள்ள.
இப்ப நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 தாதுக்களால் ஆன உறுப்புக்கள். அந்த உறுப்புக்களுக்குள் ஓடுகின்ற உயிர். அந்த உயிருக்கு மூலமாகிய ஜீவகாந்தம். இவ்வளவுதான் இருக்குது உள்ள. வேற ஏதாவது உள்ள வைக்க முடியுமா? ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லி கடத்தல் பண்றாங்களே. அது டிராவல் டைம் மட்டும் தான் வச்சுக்க முடியும். வாழ்நாள் முழுவதும் அப்படி வச்சுக்க முடியுமா? அப்ப இந்த உடலுக்குள் 7 தாதுக்களும், உறுப்புக்களும், உயிரும், காந்தமும், காந்த பதிவுகளும் தவிர வேறொன்றுமே இல்லை. நாம் நேசிக்கின்ற, பெருமைப்படுகின்ற, துய்க்கின்ற அனைத்து உறவும், நட்பும், பொருளும், வசதிகளும் வெளியே தான் இருக்கு. இப்ப என்ன சிக்கல் நமக்கு? எல்லாவற்றினுடைய ஒரு பதிவு, ஒரு ஜெராக்ஸ் காப்பிய மூளையில வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். எதுவுமே நமக்குள்ள இல்ல. ஏன்னா என்ன இருக்கு? ஒரு காப்பி. அவருடைய பிரதியை சுமந்து கொண்டு அவஸ்தைப்படுகிறோம். என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் பதவி, என் கௌரவம். இது போகும்போது கூட வரும். ம்? எதுவும் வராது. அப்போ இது தேவையில்லையா? வாழ முடியுமா? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை. மதி கொண்டே பயன் பெறுவோம். அப்ப துறவு என்பது மதி கொண்டு பயன் பெறுவது, விட்டு விட்டு ஓடுவது அல்ல. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? யாதனின் யாதனின் நீங்கு யான். உடல் அளவிலே தொடர்பு கொள்ளட்டும், மனதளவிலே விலகி நில்லுங்கள். வெட்டிக்கு சுமக்க வேண்டாம். இதுதான் சுகமான வாழ்க்கைக்கு ஒரே ஒரே வழி. இதை தவிர வேறு வழியே கிடையாது. அப்ப விலகி நிற்கின்ற போதுதான் சுமை குறையுமே, சுமை தீருமே தவிர, ஒட்டுகின்ற வரைக்கும் பசை இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஒட்டினால் துன்பம், விலகினால் துன்பம் இல்லை. அப்ப இதைத்தான் என்ன சொல்றாங்க? ஆலய வழிபாட்டுல எல்லாத்தையும் வெளியே வச்சிரு. திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசி. இதுதான் உண்மையான ஐதீகம். எனவே இந்த குரலை உச்சரிக்கின்ற போதே உதடுகள் ஒட்டாது. சொல்லி பாருங்களேன். யாதனின் யாதனின் நீங்கியான். நோதல் அதனின் அதனின் இலன். 7 வார்த்தைகளிலேயும் உதடுகள் ஒட்டாது. இப்ப என்ன தத்துவம்? ஒட்டினால் துன்பம், ஒட்டவில்லை என்றால் துன்பம் இல்லை. இந்த மனதளவில் பக்குவப்பட்ட சரணாகதியே சிவனை, இறைவனை தரிசிக்கும் ஒரே தகுதி. எண்ணிய எண்ணியாங் எய்துவர் எண்ணிய திண்ணீராகப் பெறும் என்றார் வள்ளுவர். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றார் பாரதியார். ஏன்னா இதை நம்முடைய லௌகிக வாழ்க்கைக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். எதை? எண்ணிய முடிதல் வேண்டும் என்பது மட்டும் லௌகிக வாழ்க்கையில முயற்சி செய்கிறோம். பயன் கிடைக்குதோ, சில பேர் கிடைக்கலாம், பலர் கிடைக்காம இருக்கலாம். ஆனா முயற்சியை மேற்கொள்கிறோம். ஆனால் இதையே திருப்பி ஆத்ம பக்குவத்திற்கும் இதுதான் வழி. வேண்டின் உண்டாக துறக்க. நிறைய அனுபவிக்கணும் ஆசையா இருக்குதா? துறக்க. எல்லாத்தையும் விட்டுரு. துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. எதை ஆசைப்படுகிறீர்களோ அவற்றிலிருந்து ஆசையை நீக்கிக் கொண்டு விட்டால் நீங்கள் பெறக்கூடிய சுகம் மிக பெரிது, அளவில்லாதது என்று வள்ளுவர் இன்னொரு கவியில சொல்றார்.
எனவே அறிவான சிவனை அறிந்து அணுவளவும் அகலாது வாழ்ந்து பிறது தேவைகளை மதித்து தன் தேவைகளை முறைப்படுத்தி ஒழுக்கம் கடமை இயற்கையோடு வாழ்வதுதான் பக்தி, உண்மையான பக்தி. இதை தெரிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இந்த வேஷ பக்தர்கள் எல்லாம் மதிக்க முடியும் சொல்லுங்க. இத்தனை கோடி பக்தர்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க கோயில் கோயிலா. இந்த இலக்கணத்தை வைத்து பார்த்தால் எத்தனை பேர் தேருவாங்க. அப்ப இந்த வேஷ பக்தியை எப்படி மதிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? உண்மையான நாத்திகர்கள் இறைவன் நமக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து தருவான் என்பதை நம்பாத நாத்திகர்கள் அங்க போய் போய் தொந்தரவு பண்றது. எனக்கு இது கொடு, இது கொடு, இது கொடு தொந்தரவு பண்றது. உண்மையான பக்தி, உண்மையான தெய்வ நம்பிக்கை என்பது என்னன்னா, இறைவன் கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கிறான்ப்பா, இல்லைன்னு இருக்கிறது என்னவோ போதும் போ. உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், என் தேகம் இழைத்தாலும் போகேன். அதுதானே சரணாகதி. அதுதான் முழுமையான தெய்வ நம்பிக்கை. முழுமையான தெய்வ நம்பிக்கை. உண்மையான பக்தன் அப்படித்தான் இருப்பான். எனவே அறிவான சிவனை அறிந்து அதை விட்டு அணுவளவும் விலகாது வாழ்ந்து பிறரது தேவைகளை மதித்து தனது தேவைகளை முறைப்படுத்தி ஒழுக்கம் கடமை இயற்கையோடு வாழ்வதுதான் உண்மையான இனிமையான பிரதோஷ வழிபாடு என்பதை உணர்ந்து தெளிந்து வாழ்ந்தால் நாம் எதிர்பார்க்காத சுகத்தை எல்லாம் அனுபவிக்கலாம். அதாவது எத்தனையோ திரைப்படம் பண்பாட்டை, மனதை, கலாச்சாரத்தை கெடுக்கின்ற திரைப்படங்கள். அப்பப்போ அத்தி பூத்த மாதிரி 1-2 திரைப்படங்கள் வரும். அப்படி பார்த்த ஒன்று 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும்னு ஒரு திரைப்படம். 4 போலீஸும் நல்லா இருந்த ஊர். அப்ப நல்லா இருந்த ஊர் எப்படி இருக்குன்றதுக்கு துவக்கத்துல ஒரு 2 காட்சி காட்டுறாங்க. அந்த ஊருக்கு வர்றாரு ஒருத்தர், பேருந்துல இருந்து இறங்குறாரு. அங்க தேநீர் கடையில ஒரு தேநீர் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்க ஒரு தங்கச்சங்கிலி கீழே கிடக்கும். என்னங்க தங்கச்சங்கிலி கிடக்குது கீழேங்க அப்படின்றாரு இந்த பயணி. அந்த கடைக்காரர் சொல்றார், அது 4 நாள் அங்கதாங்க கிடக்குது, யார் போட்டாங்களோ தெரியல என்கிறார் அலட்சியமாக கடைக்காரர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 10 ரூபாய் தாள் கீழே கிடந்தாலே குனிந்தெடுக்கின்ற மக்கள். ஆனா அந்த ஊர்ல தங்க சங்கிலி கிடக்குது, 4 நாள் அங்கதான் கிடக்குதுன்னு அவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவரும் எடுக்கல, மக்களும் எடுக்கல. அப்போ பிறர் பொருளை எடுப்பது இல்லை என்ற ஒழுக்கம் வந்துவிட்டாலே அன்பு, நன்றி, கருணை மட்டும் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காதுங்க. ஆசை வந்தால்தானே மற்ற எல்லா தீய குணங்களும் வரும். பிறர் பொருளை விரும்புவது இல்லை என்ற பக்குவம் வந்துவிட்டாலே எல்லா பாவங்களும் அதோடு தொலைந்து போகும். அதே போல இன்னொரு காட்சியும் காட்டுவாங்க. இப்படி சிறந்த பண்பாடு என்பது என் உடல் உழைப்பால், அறிவின் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மாநெறி. இப்படி 5 பண்பாட்டை 2ஆக சுருக்கியும் மகரிஷி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அதே போல அடுத்தொரு சுதந்திரத்தில் குறுக்கிடுவது இல்லை. ஒண்ணு பொருள் கவர்வதல், இன்னொன்று உரிமைகளை கவருதல். அடுத்தவர் சுதந்திரத்தை பறிப்பது இல்லை. இப்போ என்ன குற்றம் நிகழ முடியும்? கொலை, கற்பு தவறுதல், மனதை வருத்துதல்,
எல்லாவற்றும் காரணம் என்ன? அடுத்தவர் உரிமை, சுதந்திரத்தை பறிப்பது தானே. எனவே இதெல்லாம் இல்லாத ஒரு மாற்றத்தை தருவதுதான் ஆலய வழிபாடு. இதை ஒட்டி பல சடங்கு சம்பிரதாயங்கள் உருவாகி இருக்கின்றன. இதைத்தான் மதமும் சடங்குகளும் என்ற தலைப்பிலே மகரிஷி நமக்கு சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டியிருப்பார்கள். அதை கொண்டு நாம் வழிபாட்டு முறைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது பக்தி மார்க்கம் குறைப்பட்ட மார்க்கம் கிடையாது. அது முட்டாள்தனமான மார்க்கமும் கிடையாது. இந்த கருப்பர்கள் விமர்சனம் செய்கிறார்களே, கருப்புன்னா கருப்பு உடை அணிந்தவர்களை சொல்றேன். இவர்கள் விமர்சனம் செய்யறாங்களே, இந்த ஒரு முத்து இருக்கிறாரு, அவர் ஆண்டாளுக்கு டெஸ்ட் பண்ணுவாரு, ராமனை என்னவோ சொல்லுவாரு. இவனுக்கு புரியலன்னா புரியறவங்க யாரும் அவங்ககிட்ட போய் கேட்கணும். அதை விட்டுட்டு என்னவோ பெரிய உலகமாக ஞானின்னு தன்னை தானே நினைச்சுக்கிட்டு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு மத்தியில புலம்பக்கூடாது. ஸோ காரணம் என்ன என்றால் மக்களுடைய குறைபாடு தான். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. அண்டங்காக்காய்க்கும் குயிலுக்கும் பேதம் புரியலன்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு மக்கள் யார் யாரையோ தகுதியற்றவர்கள் தூக்கி பல்லக்கில் வச்சிருக்கிறாங்க. தகுதி உள்ளவர்கள் அடையாளம் காண்பது இல்லை. அப்போ இது மாதிரியான கருத்துக்கள் மக்களை குழப்பத்தானே செய்யும். அப்போ பக்தி என்பது நம்பிக்கை மார்க்கம் தான் என்றாலும் சிந்தனை என்பது என்ன, தெளிவு என்பது என்ன, அது என்ன இருக்கு என்பதை எடுத்து சொல்லுவதுதான் தெளிவு. அதை விட்டுட்டு அதை குறை காண்பதோ அதை பற்றி இழிவாக பேசுவதோ அறிவுடைமை அல்ல, அறிவுக்கு அழகல்ல. மகிழ்ச்சி நம்ம என்ன சொல்றோம், அது இதுக்காக தான் செய்யறோம், ஆனா தெரியாம செய்றீங்களே என்றுதான் குறை சொல்கிறோமே தவிர வழிபாட்டு எங்கேயும் நம்ம குறை பேசலையே. கோவிலுக்கு போக வேண்டாம் எங்கேயாவது சாமிஜி பேசியிருக்கிறாரா? இல்லை நான் தான் பேசுறேன்னா? கிடையாது. ஆனா குறை இருக்கிறது. நோக்கத்தை விட்டு விட்டு வெறுமனே வசதிகளை நாடு ஓடுகின்ற பக்தியே அல்ல. அவர்களே ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு போலித்தனமான சடங்கு சம்பிரதாயம். அவ்வளவுதான். சரி, அடுத்து மதங்கள் சடங்குகள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது நேரமே போதாது. இன்னொரு கருத்தை சொல்லி சடங்க முடிச்சிடலாம். எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம். அதுல ஒரு அற்புதமான சடங்கு வச்சிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒவ்வொரு ஜாதி, ஏன்னா மதம் பெரிய ஸ்பெக்ட்ரம். அதுக்குள்ள ஜாதிகள், அப்புறம் குலம், கோத்திரம் எல்லாம் நிறைய பிரிவினைகள் வரும். ஒவ்வொன்றிலையும் சடங்குகள் மாறுபடும். ஒரே மாதிரி செஞ்சு அப்புறம் என்ன வித்தியாசம்? அதனால கொஞ்சமா மாத்தி மாத்தி செய்வாங்க. பொதுவாக செய்யக்கூடிய ஒரு சடங்கு என்ன பார்த்தீங்கன்னா, இறந்தவர் சடலத்தை சுற்றி வணங்குவது, அதை குளிப்பாட்டி பூஜையெல்லாம் செய்து அதை கொண்டு போய் அடக்கம் செய்வது. அந்த அடக்கம் செய்வதிலே நெருப்பு மிக முக்கியமான அம்சம். நெருப்பு மிக முக்கியமான அம்சம். ஏன்னா எரிவதற்கு, அந்த பிணத்தை எரிப்பதற்கு நெருப்பு தேவை நினைக்கிறாங்க. நாம பிறந்ததற்கும் நெருப்பு தாங்க அவசியம். ஒரு மனிதன் பிறந்ததற்கும் நெருப்பு தான் அவசியம். எப்படி? 98.4 டிகிரியோ 6 டிகிரியோ இதே வெப்பத்தில் ஆணின் உயிர் சக்தி வெளிப்பட்டால் அது பெண்ணின் கருப்பைக்குள் போவதற்குள்ள அது குளிர்ந்து போயிடும். அப்புறம் கன்சீவ் ஆகாது. அப்ப என்ன செய்யுது? அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் இழப்பை சரி கட்டுவதற்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பாங்க பாருங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்.
அது மாதிரி இருவர் உடலிலேயும் வெப்ப சக்தி கொஞ்சம் கூடும். அப்ப இந்த ஆற்றல் வெளிப்பட்டு அங்க போய் சேர்றதுக்குள்ள அது கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி வாங்கிக்குது. அப்போ ஒரு ஒரு ஜனனமே வெப்பத்தில் தான் பிறக்கிறது. பிறகு அதோடு சேர்ந்த திரவம் என்ன சொல்லுவாங்க, பார்க்கடல். அதாவது வயதாகின்ற போது நம்மால திட உணவு சாப்பிட முடியாது. ஏதோ கஞ்சி தாங்க குடிக்க முடியுது அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா? பிரசவித்த பிறகு பால்ல தான் தொடங்கணும் உணவு. கடைசியில திரவ உணவுகளை முடிஞ்சு கடைசியில பால் ஊத்திருவாங்க. அப்ப பிறப்பும் இறப்பிலேயும் கடைசி உணவு பால் தான். அதே போல பிறப்புக்கும் நெருப்பு காரணம், இறப்புக்கும் நெருப்பே தான் காரணம். நெருப்பு வச்சா தான் உடம்பு சுத்தமா எரியும். அது விறகு வச்ச நெருப்பா இருக்கலாம், இல்லை மின்சாரத்தால் ஏற்படுத்துகின்ற வெப்பமாக இருக்கலாம். எப்படி நெருப்பு தான் உடம்பை எரிக்கும். சரி, இந்த இடைப்பட்ட பயணத்தை பற்றி அந்த கடைசி கட்டத்துல பாருங்க, பேரனோ அல்லது மகனோ அந்த நெருப்பு சட்டி எடுத்துட்டு முன்னாடி போவாங்க, பின்னாடி பிணத்தை தூக்கிட்டு போவாங்க. அங்க மயானம் போன உடனேயே இந்த நெருப்பு எடுத்து அதில் வச்சு தான் அது பிறகு தீ மூட்டுவாங்க. பிறகு ஒரு பானையில் தண்ணி வச்சு, அதுக்கு முன்னாடி நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி பானையில் தண்ணி வச்சு அந்த பிணத்தை சுற்றி 3 முறை சுற்றி வரணும்னு சொல்லி அதில் ஒவ்வொரு வரைக்கும் ஒரு ஓட்டை போடுவாங்க. சரி, கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அந்த பானை அப்படியே பின்னாடியே நழுவு விட்டு உடைத்து விட்டு திரும்பி பார்க்காம வீடு போய் சேருன்னு சொல்லுவார்கள். எதுக்கு இப்படி ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அதாவது இந்த நீர்லே தானே தோன்றுகிறது உயிர்கள். அது மட்டும் இல்ல, இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி சொன்னாங்க பார்த்தீங்களா? அதோட ரிசம்பிளன்ஸ் இந்த சடங்கு. எந்தெந்த வகையிலே கூத்தாடினான் என்றால் 3 ஓட்டை, 3 வகைகளிலே. ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 ஓட்டைகளிலே உடல் என்ற பானைக்குள் இருந்த உயிர் என்ற தண்ணீர், இதை உன்னுடைய தாத்தாவோ அப்பாவோ அந்த தண்ணியெல்லாம் உயிரெல்லாம் வீணா போக 120 வருஷம் வாட வேண்டிய இந்த உடம்பு 70, 80, 60, 40 போய் சேர்ந்துட்டான். நீயும் இதே போல ஆணவம், கண்மம், மாயை என்ற வாழ்க்கையை வாழ்ந்து வீணாகாமல், உன் தந்தையோ தாத்தாவோ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் வீடு பெற்றை நோக்கி போ என்று சொல்வதுதான் இந்த சடங்கினுடைய உட்பொருள். இது கருத்து தெரியாம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன, அது மீண்டும் அதே வாழ்க்கை தானே, எங்க திருத்தம் வரும்? அப்ப எல்லா சடங்கு சம்பிரதாயங்களிலேயும் வாழ்க்கை பற்றிய தெளிவுதான் அடக்கம் பெற்றிருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளாமல் செய்கின்ற போது அது வெறும் சடங்கு. புரிந்து கொண்டால் அது ஒரு வாழ்க்கை முறை. சடங்குக்கும் வாழ்க்கை முறைக்கும் மிக பெரும் பேதம் உண்டு. சடங்கு அர்த்தமற்றது, வாழ்க்கை யதார்த்தமானது. ஒரு நோக்கத்தை நோக்கி எடுத்த ஒரு பிறவி. அடுத்தது இப்போ மதங்களுக்கு வருவோம். ஏற்கனவே இந்து மதத்தை பார்த்துட்டோம். இப்ப எந்த மதம் உயர்வானது அப்படின்றத மகரிஷி ஒரு கவியில சொல்வார். தன்முனைப்பு 6 குணம் பஞ்ச மகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல்.
வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல் வாழ்வினிலே பெண் இனத்தை வருந்தவிடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே கடவுள் நெருக்கி ஒத்தது இது களங்கமிலா ஒன்றாம். எனதருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். எப்போ மத மாற்றம் அவசியம்? இப்படி ஒரு மேன்மைகள் எந்த மதத்தில் இருக்கிறதோ அந்த மதத்திற்கு எல்லோரும் மாறிவிடலாம். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மதங்கள். எந்த மதத்திலே இவையெல்லாம் நிறைந்திருக்கின்றன? தன் முனைப்பு, 6 குணம், பஞ்ச மகா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், பெண் இனத்தை வருந்தவிடல். இது எங்க இல்ல உலகத்துல? எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிக்கலாம். எங்க நாட்டுல இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிகம் இல்லைன்னு சொல்லலாம். இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ குற்றம் இல்லாத நாடு இந்த உலகத்தில் இல்லை. குற்றம் இல்லாத நாடு இந்த பூமியில் இல்லை. எண்ணிக்கை மட்டுமே பேதம். சரி, அந்த எண்ணிக்கை மக்கள் தொகையோட ரேஷியோ போட்டு பாருங்க. இப்ப பின்லாந்து குற்றம் இல்லாத நாடுன்னு சொல்ல முடியலன்னா மிக குறைந்த குற்றங்கள். ஆனா எவ்வளவு ஜனத்தொகை? அப்ப அதுக்கு இத்தனை பேர் அப்படின்னா 142 கோடிக்கு எத்தனை குற்றவாளி இருப்பாங்க கணக்கு போட்டு பாருங்க. சரியா வந்துருமா? அதனால கொஞ்சமா இருக்கின்றது பெருமை அல்ல. குற்றமே இல்லாத நாடாக மாற வேண்டும். குற்றமே இல்லாத சமுதாயமாக உலகமாக மாற வேண்டும். அதுதான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கே இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இவ்வுலகில் பொது உடைமை என்றார் கண்ணதாசன். அது மாதிரி உலக மக்கள் இருக்கணும். எல்லாரும் இருக்கணும். அப்போ எப்படி அப்படி வர முடியும்? இந்த ஒழுக்கத்தை போதிப்பதற்கு பொறுப்படுத்தவை மதங்கள். நான் ஏன் அடிக்கடி அரசியலையும் மதத்தையும் குறை கூறுகிறேன் என்று சொன்னார், இவர்கள் தங்கள் கடமைகளை செய்யாதது மட்டுமல்ல, கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது யாரு அதிகமா போய் கோயில் சுத்திட்டு இருப்பான் அப்படின்னா கஷ்டத்துல இருக்கவங்க தான். ஆசைக்கு போறவங்க அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துருவாங்க. ஆனா கஷ்டத்தில் இருப்பவங்க தான் தினமும் கோயிலுக்கு போகும். கவனிச்சு பாருங்க. அப்போ அந்த துன்பத்திற்கு காரணம் என்னன்னு சொல்ல வேண்டிய கடமை அந்த பூசாரிக்கு உண்டு, குருக்களுக்கு உண்டு, மத தலைவர்களுக்கு உண்டு. யாராவது எங்கேயாவது பேசுறது நீங்க கோயில பார்த்துருக்கிறீங்களா? எங்கெல்லாம் மடங்கள் இருக்கிறவோ அங்கெல்லாம் பக்கத்திலே பெரிய கோவிலும் இருக்குது. இந்த மடாதிபதிகள் தினசரி அங்க கோவில போய் இந்த நேரத்துல ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும் என்றாவது அங்க ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கா பாருங்க. எனது பிரம்ம முகூர்த்த பூஜை, உச்சிவேளை பூஜை, ரா பூஜை எல்லாம் இருக்கும். ஆனா தத்துவத்தை பேசுகிற நிகழ்ச்சி எங்கேயாவது கோயில் இருக்கா பாருங்க. சரி, சொல்லாட்டாலும் தொலையுது. ஆனா இந்த பூசாரி என்ன சொல்றான்னு தெரியுங்களா? இப்போ கஷ்டம் வந்துருச்சா, பாவமா, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டாலும் சரியா போயிடும், அவ பாத்துக்குவா, அவளால பண்ண முடியாததா, இவனுக்கு ரொம்ப சுகமா இருக்கு, அம்பாளுக்கு ஐஸ் வச்சுட்டா எல்லா பாவத்தையும் கழுவிடுவா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பண்ணிடுறான். சரி,
மேற்கொண்டு பாவம் செய்யாம இருக்கணும் இல்லையா? அதான் அம்பாள் காசு கொடுத்தா மன்னிச்சிருவாள. அதனால அப்பப்போ கோயிலுக்கு போய் பாவத்தை கழுவுறதுக்கு ஏதாவது கொடுத்துட வேண்டியது. வெளியே வந்து பாவத்தை சேர்த்துக்க வேண்டியது. ஒரு முறை ஆலியார்ல பிரம்மஞான பயிற்சியில ஒரு தலைப்பு பேசும்போது சொன்னேன். மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னு. இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே பல நண்பர்கள், என்னங்க இப்படி சொல்றீங்க? எல்லா மதங்களும் இறை மன்னிப்பான்னு சொல்லுது, நீங்க மன்னிக்க தெரியாத கடவுள்னு சொல்லிட்டீங்களே. ஆமா, இதுதானே யதார்த்தம். உங்கள எனக்கு ஏதாவது கஷ்டம் வராத நாள் உண்டா சொல்லுங்க? அப்பப்போ வரத்தானே செய்யுது. இப்ப நாமும் பிறந்த விவரம் தெரிந்த குழந்தை பருவத்திலிருந்து கூட அம்மா கூட போய் கும்பிட்டு இருக்கிறோம். பிறகும் தொடர்ந்து கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இத்தனை நாள் நம்ம செய்த பிரார்த்தனைக்கு கஷ்டம் வராம இருக்கு இல்லையே, இன்னும் வருதுல்ல. இல்ல சாரோக்கு இனிமே நான் எனக்கு கஷ்டம் வராதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிச்சாங்க. சரி, இப்போ உணவு வேலைக்கு போறீங்க. நல்லா மூக்கு முட்ட சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு, இறைவா இன்னைக்கு விருந்து நல்லா இருந்ததுன்னு அதிகமா சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் அஜீரணம் வராம, வயிற்று வலி வராம, அ கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கங்க. நடக்குமான்னு கேட்டேன். அது எப்படி? நடக்காதுல்ல. சரி. இப்படி எல்லாரும் போயிட்டாங்க. கடைசி ஒரு நண்பர் மட்டும் அவருக்கு நிறைவே கிடைக்கல. எப்படிங்க இப்படி சொல்றீங்கன்ட்டு இருந்தார். நான் கேட்டேன், சரி, இப்போ இறைவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்ற போது இவ்வளவு யோசிக்கிறீங்க. இதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். மாற்றத்திற்கான அடிப்படையே இந்த ஒரு தவிப்பு தான். சரி, இறை மன்னிப்பான்னு உங்களுக்கு முதல்ல ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. எப்படி மன்னிப்பான்னு கேட்டீங்களா? இல்ல. ஏன் கேட்கல? ஒரு ஆள் பதில் சொல்ல முடியல. நான் சொன்னேன், ஏன் கேட்கல தெரியுங்களா? தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். அதனால கேட்கல. ஆனா தப்பு செய்தே தலைமுறைகளாக வாழ்ந்து பழகிய மனசு இப்போ தப்பு செய்ய முடியாதா, தண்டனை வருமா என்று தெரிகிற போது தவிக்குது. இதுக்கு ஆதரவா யாராவது அவர் சொல்றது பொய், இறை மன்னிச்சிருவான், அதானே பைபிள்ல சொல்லுது, அதானே வேதங்கள் சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் சொன்னதை காத்து விட்டுட்டு அங்க போய் வரலையா? சொன்னேன், நான் சொல்லல இது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று சொன்னாரே ஒருத்தர். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. பைபிள். ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகள் அவன் திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. அவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு எந்த விதமான சலுகையும் காட்டப்பட மாட்டாது. திருக்குறள் சொல்லுதில்ல. வேற யார் சொல்லணும்னு கேட்டேன். எனவே கடவுளை வைத்து வயிறு வளர்ப்பவர்கள் தான் உங்களுக்கு இது மாதிரி கருத்துக்கள் சொல்லுவாங்க. உண்மையிலேயே கடவுளை உணர்ந்தவர்கள் இப்படி சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் இதை சிந்திங்க. ஆனா கருத்து தவறு இல்லை, சத்தியமான கருத்து. ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனவே இப்படி இறைவன் யாரையும் மன்னிப்பது கிடையாது. செயலுக்கு தக்க விளைவு தான் அவருடைய ஒரே சட்டமன்றம் தீர்ப்பு. அப்ப என்ன செய்வது? இதெல்லாம் இல்லாததாக மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தியாகமும் ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். முற்றும் துறந்தவர் நாங்கள் சொல்லித்தானே காவி கட்டிட்டீங்க. எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, எந்த பற்று பந்தம் கிடையாதுன்னு
காவி கட்டினவங்க தானே நீங்க. அப்புறம் எது மடத்துக்கு கோடிக்கணக்கான சொத்து? அப்புறம் எதுக்கு நீங்க உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஸோ அதை பார்க்க ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் பார்த்துட்டு போகிறான் அந்த வேலையை, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நீங்க உங்க கடமையை பாருங்க. சமுதாயத்தை உங்களால் எந்த அளவுக்கு சீர்தூக்க முடியும்னு பாருங்க. வருகின்ற பக்தர்களிலே எத்தனை பேருக்கு தர்மத்தை போதிக்க முடியும்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கு புண்ணியம். இல்லைன்னா கடவுள் பெயரால் மக்களை ஏமாற்றிய பாவம் உங்களுடையது. மத தலைவர்களே, மக்களை ஏமாற்றிய பாவம் உங்களோடது. பாவம் பண்றீங்களா இல்ல நீக்க போறீங்களா? இதுதான் இன்றைக்கு தேவையான சிந்தனை. எனவே இந்த 6 8 தன்முனைப்பு, 6 குணம், பஞ்சமகா பாவம், சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே பெண் இனத்தை வருந்தவிடல், 8 குறைபாடுகள். இதெல்லாம் தான் நமக்கு பாவ பதிவுகளாக மாறுகின்றன. இவை நிகழாதபடி நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு மதம் உண்டு என்றால் அதை எல்லோரும் ஏற்க வேண்டியதை தவிர வேறு வழி கிடையாது. வேறு விமோச்சனம் கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. சரி, எங்க இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்லைன்றார் மகர்ஷி. எனதருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய். எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமான்னு சொல்லு. இத்தகைய உயர் சமய மதத்தை எல்லோரும் ஏற்போம். நானும் வர மதம் மாறிடுறேன். எங்க இருக்கு? நூற்றுக்கணக்கான மதங்களிலும் இல்லையே. அப்ப என்ன பண்ணணும்? இல்ல, சரி, ஒரு மகானின் கடமை என்ன? எதை இவர்கள் செய்யவில்லையோ குறை சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு தீர்வு சொல்லணும் இல்ல? இப்போ எதிர்கட்சின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் கேட்டார், அரசியல் பண்ணாம அவையிலா பண்ணுவோம்னு. அவையில் தான் பண்றீங்க, அரசியலா பண்றீங்க. எதிர்கட்சி என்பது எதிர்க்கின்ற கட்சி அல்ல. ஆளும் கட்சியின் கருத்துக்களை மறுபரிசீலனை செய்து அதனுடைய குறைகள் இருந்தால் அதை எடுத்து சொல்லக்கூடிய கட்சி தான் எதிர்கட்சி. இங்கதான் இலக்கணமே தெரியாது. ஆட்சி எப்படி இருக்கணும் என்ற இலக்கணம் ஆள்பவனுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அப்ப எப்படி இருக்கும் நாடு? சோ எதிர்கட்சி என்பது எதிர்க்கின்ற கட்சி அல்ல, ஆளும் கட்சியின் கருத்துக்களை மறுபரிசீலனை செய்கின்ற கட்சி. அது மாதிரி இங்க எல்லாம் தப்பு தப்பா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? இதுக்கு என்ன தீர்வு? மறுபரிசீலனை என்ன? சாமி சொல்றாங்க, இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். முதல் வார்த்தையிலேயே முடிஞ்சு போச்சு கதை. இதுல என்ன சொன்னாங்க? இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம்ட்டார். அதுல என்ன கருத்து ஒடுங்கி இருக்குங்க? இருக்க முடியாதுன்னு கருத்து. ஏன்னா மதம் என்றாலே ஏற்றத்தாழ்வுன்னு அர்த்தம். மதம் என்றாலே ஏற்றத்தாழ்வுன்னு அர்த்தம். அப்ப இந்த கவியில முதல் வார்த்தை என்ன போடுறாருங்க? இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். சமயம் என்றால் சம இயம், ஏகாம்பரேஸ்வரர், ஏக் ஹம் பரம், ஏகாம்பரம். நாமும் இறைவனும் ஒன்று. ஏக் ஹம் பரம். ஹம்னா நாம, பரமனா இறைவன், ஏக்கனா ஒன்று. ஏகாம்பரம் என்றால் நாமும் இறைவனும் ஒன்றே. அதை நோக்கி நாம் பக்குவமாகணும். அப்போ சம இயம், இறைவனுக்கு சமமாக வாழ்கின்ற பக்குவமடையக்கூடிய ஒரு வழிமுறை, வாழ்க்கை முறை, அது சமயம். எனவே இங்கே இத்தகைய உயர் மதம் அங்க இல்லைன்றது உட்கருத்து. மாற்று என்ன? சமயம். மதங்கள் சண்டைதான் போடும், சமயம் தான் சகித்துக் கொள்ளும்.
எனவே இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். இது உலக பொதுவாம். என்ன பேரு? அருள் நெறி சமயமாகும். அருள் நெறி என்ன அர்த்தம்? அருள் என்றால் அரூபமாக உள்ளே அமைந்திருக்கின்ற தெய்வம் அருள். நெறி என்றால் அறநெறி, தெய்வ நீதி. அப்போ உலக பொதுவாம் அருள் நெறி சமயமாகும். தெய்வத்தை உணர்ந்து தெய்வ நீதியை மதித்து வாழ்வது அருள் நெறி. கிடைக்கின்ற வெகுமதி சமயம், சமயம், இறைவனுக்கு சமமாக பக்குவமடைவது. இந்த வார்த்தையை பாருங்க எப்படி கொடுக்கணும். இதுதான் மகான்களுடைய சிறப்பு. சொல்லுக சொல்லில் அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு வார்த்தையை போட்டா அது எடுத்துட்டு வேறு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, முடியாது. அப்படி ஒரு சொல்லாண்மை தான் ஞானத்தின் வெளிப்பாடு. எப்படி வந்து விழுந்திருக்கும் பாருங்க வார்த்தைகள். இதெல்லாம் மகர்ஷி யோசிச்சு எதிர்ப்பாருன்னு தெரியாது. யோசிச்சு எதிர்ப்பாரு. அப்ப அந்த கவியில உயர் மதத்தை அப்படின்ட்டாரு, இங்க உயர் சமய நெறின்ட்டாரு. அருள் நெறி சமயம். அருள் நெறின்ற வார்த்தையிலேயே, ஒற்றை வார்த்தையிலேயே தெய்வமும் தெய்வ நீதியும் மதித்து தெய்வத்தோடு சமமாகக்கூடிய வாழ்க்கை. அருள் நெறி சமயம், 3 வார்த்தை. முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இதுதான் உண்மையான ஆன்மீகம். சரி, இதை பற்றி என்ன விளக்கம் என்பதை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. பிரதோஷ வழிபாட்டு முறைகளை பற்றி எல்லாம் இன்று அந்த சடங்குகளுக்கான விளக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டோம். மிகச் சிறப்பு ஐயா. அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பெருமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். சிவாய்யா, சொல்லுங்க ஐயா. எனக்கு அந்த கையெழுத்துற பட்டின காணையில் ஐயாவுடைய கருத்து பகிர்வோன்னு சொல்லி நான் தொடங்குறேன். ஆமாம். ஐயா வாழ்வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்களுடைய சிந்தனை முறையில் வந்து மிகவும் மிகவும் ஆழமானது ஐயா. உங்களுடைய அந்த அறிவின் ஆழத்தை தான் நான் அடிக்கடி யோசிக்கிறது. பெரும்பாலும் உங்களுடைய சிந்தனை முறையில் கேட்டிருக்கிறேன். அதாவது வந்து வாழ்வியல், ஆன்மா, குருவியின் குரல் இப்படியெல்லாம் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் கேட்டு பொதுவான கருத்துன்னு சொல்ல ஒன்று எனக்கு அடிக்கடி மனதில் வர்றது இன்றைக்கு தான் அந்த சொல்கிற சந்தர்ப்பம். என்று சொன்னால் நீங்கள் தொடங்கும் பொழுது இந்த பிரதோஷ வழிபாட்டில் வந்து இந்த மந்திரத்தை பற்றி சொன்னீங்கள். அதாவது வந்து சமஸ்கிருதத்தில் எப்படி, தமிழில் எப்படி. அதை கேட்கும் பொழுது இந்த சமஸ்கிருதத்தில் கேட்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம், கடவுள்கிட்டயே போய் எங்களை கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று சொல்லி, ஆனால் தமிழில் சொல்லும்போது தான் அந்த உண்மையாக என்ன சொல்லி விளங்குது. இதில் என்ன சொல்ல வாரன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த சுவாமி சின்மயானந்தாவின் சொற்பொழிவுகள் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்வார் அடிக்கடி, we all are living in the prison of our thoughts. எங்களுடைய எண்ணங்களாலே நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறோம். அப்ப என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால், இதை வந்து இந்த மதவாதிகள் வந்து அந்த எண்ணங்களை மண்டைக பூத்தியங்கன்று அதை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போயினா இது ஆட்களுக்கு புரியவில்லை. அப்ப ஐயாவின் சிந்தனைகளை கேட்க கேட்க உண்மையான விஷயம் ஐயா. நான் இந்த எத்தனை சிந்தனைகளை கேட்டேன் உங்கள்கிட்ட. கேட்க கேட்க நாங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறோம். அதையா உங்களுடைய சிந்தனை முறை ஆரம்பத்தில் கேட்க இருந்த மனநிலைக்கும் இப்போ எல்லாம் உங்களுடைய சிந்தனை முழுக்க ஞாபகம் என்று இல்லை. ஆனால் ஒரு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது, நாங்கள் அதில் இந்த வெளியில் வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. அப்போ எனக்கு அதிபர சிந்தனை விட முடியுன்றா ஐயாவின் சிந்தனை முழுக்க ஒரு பாடப்புத்தகம் மாதிரி மனதுக்கு பூத்தி வச்சிருக்கணும்னு சொல்லி அவ்வளவே போதுமன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஐயா. மிகவும் சிறப்பு ஐயா. அது 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 அவ்வளோத்துல அடுத்தது ஒரு கேள்வி. இது கேள்வி என்று வைக்கலாம். அது இந்த நீங்கள் அந்த சடங்குகளை பற்றி சொல்லும் பொழுது, சடங்குகள இறுதியாக சொல்லும் பொழுது இந்த இறந்தவர்களுக்கு செய்கிற சடங்கை பற்றி ஒரு கருத்து சொன்னீங்கள்.
அதில் வந்து இந்த கடைசியில் வந்து அந்த பானையில் தண்ணி வச்சு அதை நான் எல்லா இடங்களிலும் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலும் ஒரே மாதிரி தான் செய்கிறோம். அந்த அதை சுற்றி வந்து அவர் பின்னுக்கு பார்க்காமல் ஒரு ஆள் 3 தரம் குத்துவார். குத்தி குத்தி வந்து அவர் திரும்பி பார்க்காம போகணும். அதுக்கு நீங்க கருத்து சொன்னீங்கள். அதாவது வந்து 3 ஓட்டை வந்து அந்த ஆணவம், கன்மம், மாயை அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க. அது எனக்கு ஒரு புதுசா இன்றைய தான் நான் அதை கேட்டது. இப்ப நான் என்னத்த கேட்கிறேன்னு சொன்னா, இது நீங்களா ஆராய்ச்சி செய்து உங்களுடைய சிந்தனையின்படி வந்த கருத்தா? அப்படி இல்லாட்டி ஒரிஜினலா இப்ப உதாரணமா பார்த்தால், நீங்க திருக்குறளுக்கு வந்து சில இடங்கள்ல திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாட்ட உரையும் ஒரே மாரி இருக்காது. நீங்களும் சுட்டிக்காட்டியிருக்கீங்க சில உரைகள்னு சொல்லி, அப்ப அது கடைசியில நீங்க சொல்ற உரை தான் சரி மாதிரி எந்த மனதுக்கு படுறது. அதேபோல நீங்க இன்றைக்கு சொன்னது வந்து என்ற மனதுக்கு சரி என்று பட்டுட்டது. ஆனா பொதுவா கேட்கிறதுன்னு சொன்னா, இது உங்க ஆராய்ச்சியின்படி நீங்க கண்டுபிடிச்சதா? இல்லாட்டி இது இப்படி எப்படி ஏதாவது இருக்கா? எங்கேயாவது எழுதி வச்சிருக்கணுமோ? இல்ல. இல்ல. எங்கேயும் எழுதி வைக்கல. ரைட். நான் படித்தது குறைவுங்கய்யா. அப்ப நிறைய ஐயா பேர் நினைக்கிறாங்க, நான் நிறைய புக்கு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட புக்கு வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது இல்ல. என்னுடைய இல்ல கடமையை பார்க்கறதுக்கு இல்ல நேரம் அருமை ஐயா. செய்யறது. அதையா உங்களுக்கு இயற்கையா ஒரு ஊட்டு ஐயா. ஆமா. அதுதான் எல்லாம் நான் மகிழ்ச்சியுடைய அது மகிழ்ச்சியில் வந்த பிறகுதான் ரைட். தத்துவமே அறிமுகம். ரைட். அப்ப இப்ப அடுத்து என்ன சொன்னா, இப்ப நீங்க முதல்லத்தையும் கேட்டுட்டு, இப்ப நான் இது ஒரு பொது இடத்தை பெரிய படிச்சாக்கள் பெரிய படிச்சாக்கள் இடத்திலும் இத கதைக்கிறேன் பேசுறேன்னு வைப்போம். அது ம். பேசுறேன்னு வச்சால், அவர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இப்ப நான் இந்த பழனிச்சாமியா சொன்னவருன்னு கண்டா பழனிச்சாமியா பேர் தெரியாது. நான் இப்ப ஆமா. ஓ யாரோ சொன்னாங்க சொல்லுங்க. ரமண மகரிஷி இல்லாட்டி அப்படி ஒரு ஆள் சொன்னால், அப்ப இல்ல, இல்ல. நான் சில சமயத்துல அப்படி செய்றது ஐயா. அதான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. இல்ல இதே மாரி நீங்க கருத்து சொல்றீங்களா யாருமே. அது வந்து நான் சிலத சிந்திச்சு பார்க்குறது. ஐயா அப்படியெல்லாம் சொல்றாருன்னு சொல்லி. உங்களுக்கு ஐயா இயற்கையா அப்படி ஒரு ஊட்டு இருக்கு ஐயா. அருமை ஐயா. அதுதான் சுருக்கமா சொல்லுவேன் ஐயா. மற்றபடி இன்றைய சிந்தனை எல்லாம் தெளிவு ஐயா. சிந்தனையில ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை ஐயா. அருமை ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது இப்போ திருக்குறள் ஆங்கிலப்படுத்திட்டு இருக்கேங்கய்யா. ஆமா. இப்போ தமிழில் எழுதிய சில குறள் கூட இப்போ வந்து கருத்து மாறுது. இப்போ நேத்துக்கு பார்த்ததுல வந்து பிறஞ்சில் விழையாமை தலைப்புல செய்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு குறளுக்கான விளக்கம் என்ன வந்து இருக்குன்னா, தத்துவத்தை பேசிக்கொண்டே இன்னொருத்தருடைய மனைவியை துய்ப்பது அப்படின்ற ஒரு கருத்தை எழுதியிருந்தேன். அது எல்லாரும் அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நேற்றைக்கு ஒரு கருத்து ChatGPTயும் அதே டிரான்ஸ்லேஷன் தான் கொடுத்தது. நான் சொன்னேன், இது வந்து இந்த சாப்டர் வந்து முறை தவறக்கூடிய கற்பு பற்றி தான் பேசுதே தவிர சான்றோர் பெருமை பற்றி பேசலையே. அப்போ இந்த இடத்துல வந்து சான்றனுடைய குறையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ இந்த குறளுக்கு விளக்கம் இப்படி இருக்காது. ஒரு சான்றோனுடைய மனைவியை ஒருத்தன் துய்த்தால் அது மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் அது. இப்படிதான் அதுக்கு மீனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு ஒரு புதிய சிந்தனை வந்தது. அதுக்கு ChatGPT சொல்றது, இதுவரைக்கும் எங்கிட்ட இருக்கிற திருக்குறள் இப்படி ஒரு விளக்கமே இல்லைங்குது. ஸோ என்னன்னா எல்லாம் மகிழ்ச்சியுடைய ஆசிகள் தாங்கய்யா. அப்ப இல்ல ஐயா. என்ன சொன்னுச்சுன்னா, இது ஐயா நான் பலவேட்ட சிந்தனைகள் கேட்டிருக்கிறேன் ஐயா. இப்ப பலவேட்ட சிந்தனைகள் கேட்டிருக்கிறேன் ஐயா. ஆனால் இந்த உங்கள்ட்ட சிந்தனைகளை கேட்கும் பொழுது, அதில ஒரு 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 ஏற்கக்கூடியா இருக்குன்னு சொன்னா, அந்த வாழ்வியல் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு அந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது, அதையா இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. மற்றது மனதிலே ஒரு 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 எங்களை அறியாத ஒரு ஒரு பலம். அதாவது வந்து எங்கேயும் ஒரு பயம் இல்லை. இப்ப கோயிலுக்கு போய்க்கேயும் யாராவது கதைச்சாலும் இன்னும் கதைக்கக்கூடிய அதாவது வந்து ஒரு முந்திய ஒரு பயம் உண்டு. கோயிலுக்கு போய்க்க ஐயர் அத சொல்லுவார், இத அப்படி இப்படிலாம் ஒரு இது ஒன்று இருந்தது. உங்கள்ட்ட இது கேட்க கேட்க ஐயா மனதில ஒரு துணிவு உண்டு ஐயா. நல்ல ஒரு அருமையான இது ஐயா. அதான் சுருக்கமா சொன்னா அந்த அந்த பிரிசன் ஆஃப் தாட்ஸ் அதுல இருந்து வெளியில வந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. சுருக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா வளம் போல. எனக்கு அதுக்குள்ள 2 கேள்வி. இப்ப ஒன்று தனாய சொன்னதோட தொடர்ந்து இன்னும் ஒரு வேற கேள்வி. முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மந்திரங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லினா நீங்க மந்திரத்தை தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது என்ற அந்த சமஸ்கிருதத்துல சொன்ன மந்திரம் வந்து
அதற்குரிய அந்த உச்சரிப்பும் சத்தமும் வந்து அதில் இருந்தால் தான் அந்த வைப்ரேஷன் இருக்குமென்று சொல்லி அது இந்த லாத்துல சரி. ஏண்டா தமிழ்ல சொன்னோம்னா நாங்க இப்ப பிரசோதயாத்துன்னு நாங்க சொல்லிட்டு எழுதிட்டு போடுவோம். ஆனா அவங்கள கேட்டா அவங்க பிரசோதயாத்து என்று சொல்லி ஒரு மாதிரி அதை ஒரு வேறு ஒரு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அந்த வேர்டை. அப்ப அதுகளுக்குரிய விரிவாக்கம் இப்படி இருக்கும் ஐயா. அந்த மந்திரோலிகளுக்கு மேலேண்டா மற்றது வந்து இப்ப மகரிஷியோட மந்திரம் தந்திரம் யந்திரத்துல எல்லாம் விளங்கப்படுத்த சொல்லி இருக்கேக்கல. சில மந்திரோலிகளுக்கு அதுக்குரிய வைப்ரேஷன் இருக்குன்னு தானே, அது முதலாவது. அடுத்தது வந்து இப்ப வாசல்ல இருக்கிற கருங்கல்லும் கற்பக்கரத்துல கருங்கல்லும் சேம் கருங்கல்லு தான். ஆனா அந்த கருங்கல்ல அதை சிலையா வடிச்சு அந்த முனிவர்களோ அந்த ஞானிகளோ அந்த நேரத்துல எப்படி இருந்த மாதிரியோ அதை தீர்மானிச்சு வடிச்சு வச்சு அதுக்கு மந்திர ஒளிகள் எல்லாம் சொல்லி கீழே யந்திரம் தகடெல்லாம் வச்சு சக்தி ஏற்றி வச்சிருக்கணும் அந்த வைப்ரேஷனை. அப்ப அதெல்லாம் சரியா இருக்குமான்னு உண்டு. அடுத்தது வந்து மூன்றாவது கேள்வி வந்து இந்த மூண்டா கேட்டுறேன்னு. அப்ப நீங்க அதுக்கு உங்களுக்கு சொல்ல சரியா இருக்கும். மனவிலக்கலை படிச்சு இந்த 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 சரியானது பிழையானது தெரிஞ்சவங்களுக்குத்தான் இதெல்லாம் பொருந்துமா, அல்லது உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் அது பொருந்துமா? அவையில கேட்டா அதுவும் கூட நீங்க அதை நம்புறபடியா அது உங்களுக்கு அப்படியே இருக்குது, ஆனா எங்களுக்கு இப்படிதான் நம்பிக்கை இருக்குது, நாங்க இப்படித்தான் சொல்லிட்டு போயினோம் சுகமா. இல்லாட்டி நாங்க ஏதாவது சொல்ல வலிக்கிட்டா கூட அதை கேட்கறது இல்லை சில வேலை அவைய. பிகாஸ் எங்களோட நம்பிக்கையில அவையில் ஊறி போயிருக்கணும். அதனால அவையில் மாறுறதுக்கு அவையில் தயாரா இல்லை. இதுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களையான்னு எனக்கு ஒரு அதாவது முதலாவதுங்க இல்லையா, வைப்ரேஷன் வந்து உண்மை. வைப்ரேஷன் உண்மை. சரி, இப்போ இவருடைய வாதத்தின்படி இந்த ஒளி அதிர்வுகள் தான் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா, இப்போ அதிர்வு என்பது வார்த்தையின் வெளிப்பாடு தானே. ஆமா, உச்சரிச்சா தானே அதிர்வு. ஆமா. இப்போ அதிர்வு என்பது இயக்கத்தினுடைய ஒரு மேனிபுலேட் சொல்றது மேனிஃபெஸ்டட் ஒரு உச்சநிலை. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி, சிவம் என்பது நுண்ணிய அதாவது இருப்பு மட்டுமே இருந்தது, பிறகு அதில் நுண் அதிர்வு தோன்றுகிறது. சரியா? அப்போ தவம் என்பது மந்திர உச்சாடனமோ எதுவுமே கிடையாது. நுண்மையான மன இயக்கத்தை, காந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு காந்தத்துக்கு உட்பொருளாகிய இருப்பை நோக்கி போறோம். சரியா? அப்ப மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். சரி, இப்ப மந்திரம் என்ன செய்யுது? மனதை செம்மைப்படுத்துவதற்கு துணை செய்கிறது. மனதை செம்மைப்படுத்துவதற்கு துணை செய்கிறது. சரி, இதுல இதை விட ஒரு வைப்ரேஷன் அதிகமாக உள்ள ஒரு மொழி உண்டா? அதை நம்ம பின்பற்றணும் இல்லையா? இப்ப எதை எடுத்தா நம்ம லேட்டஸ்ட் மாடலு, லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன அதான் கேட்கிறோம். அப்போ இந்த அதிர்வை விட இன்னும் சிறப்பான அதிர்வை தரக்கூடிய மொழி வேற ஒன்று உண்டா என்று தேடினீங்கன்னா, அரபிக் லாங்குவேஜ் வந்து சமஸ்கிருதத்தை விட வைப்ரேஷன் அதிகம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்கிட்ட நிறைய கேசட்ஸ் வச்சிருந்தேன் முதல்ல. இந்த மந்திர உச்சாரணங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு 5 மணிக்கு எழுந்துறீங்க, இந்த மந்திரங்கள் எல்லாம் போட்டு ஒரு நாள் அப்படியே கவனிச்சு பாருங்க. அடுத்த ஒரு நாள் திருக்குறான் ஓத விடுங்க, அப்படியே உட்கார்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த ரெண்டுல திருக்குறான் வந்து மிக அற்புதமாக மனசு அப்படியே ஈர்த்துட்டு மேல போகும். அப்போ அரபிக் மொழி வச்சுக்கலாமா? இங்க சண்டை தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தானே சண்டை. அப்போ இந்த கருத்தின்படி வைப்ரேஷன் தான் இதுல இருக்குதுன்ற முக்கியத்துவம் இருந்ததுன்னு சொன்னா, அப்போ அரபிக் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், கோவில்ல திருக்குறள் ஓத வைக்கலாம், தப்பு கிடையாது. வைப்ரேஷன் தானே முக்கியம். செய்வோமா? சரி, ஆமா. என்ன வித்தியாசம் இருக்கு? நான் ரெண்டும் ஒன்னா தான் பாக்குறேன். ரெண்டையும் ஒன்னா தான் பாக்குறேன். ஆனா இவங்க தான் பேதம் பாக்குறாங்க. அது இஸ்லாம் மொழி, இது இந்து மொழி என்று இவங்க தான் பேதம் பாக்குறாங்க. இறைவன் பேதம் இல்லை, இறைவன் ஒண்ணுதானே. அப்ப எந்த அதிர்வு மூலமாக, எந்த பயிற்சியின் மூலமா இறைவன் அடைய முடியுமோ அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை தவிர இதுல பிரிவினை எதுக்கு?
இல்லையா? சரி. சரி, இந்த பாயிண்ட் முடிஞ்சதா? அடுத்தது இப்போ ஸ்தாபிப்பது, ஒளி அதிர்வுகளை வைத்து அந்த செப்பு தகட்டில் அந்த அதிர்வுகளை ஸ்தாபிதம் செய்வது. அதில் வந்து என்ன சொல்றது, கான்சன்ட்ரேட், உறுதிப்பாதை வந்து திணிப்படுத்துவது. இப்போ திணிப்படுத்திய பிறகு இந்த அதிர்வுகள் தொடர்ந்து மந்திரம் உச்சரிக்கணும்னு ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. முதல்ல கும்பாபிஷேகம் செய்யும் போது லட்சக்கணக்கான மந்திரங்களை உச்சாடனம் செய்து செய்யணும். அதன் பிறகு தினசரி வந்து காலை முதல் இரவு வரைக்கும் தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லணும். இதுதான் முறை. இவங்களுக்கு என்ன, இப்போ வந்து நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா காலையில திறக்கிறாங்க, 12 மணிக்கு டபக்குன்னு கதை முடியறாங்க. முதல்ல 4 மணிக்கு திறந்துட்டு இருந்தாங்க, இப்ப 5:30 ஆக்கிட்டாங்க. யார் பண்ணின நாள் காரியம் தெரியாது. 5:30க்கு வர்றாங்க, 7-8 மணிக்கு கடை முடியறாங்க. நீங்க தானே சொன்னீங்க, காஞ்சி பெரியவர் எழுதிய தெய்வத்தின் குரல் புத்தகம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பூஜை முறை வந்தது அப்படின்றத அவர் எழுதியிருக்கிறார். அப்ப நாள் முழுக்க உச்சரிக்கணும். அது செய்ய மாட்டாங்க, சோர்ந்து உட்கார்ந்துருவாங்க அப்படின்னா, எங்க சொல்லலன்னு கேட்டோம், வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீ ஒரு காணிக்கை வச்சு உன்னுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா அவர் மறுக்க முடியாது, செய்வார். இப்படிதான் அர்ச்சனை முறை வந்ததுன்னு காஞ்சி பெரியவர் சொல்றாரு, மகா பெரியவர். சோ இப்ப அதுலயும் ஓட்ட. அப்போ மூன்றாவது பாங்க, இந்த வைப்ரேஷன் கருவறையிலிருந்து அப்படியே சுற்று, அந்த கருவறை சுற்றி அந்த சொல்லுவோம், அந்த கர்ப்ப கிரகம் உள்ள அதை சுற்றி, அந்த மண்டபத்தை சுற்றி அறிவுகள் வந்து பரவி கொண்டே இருக்கும். இப்போ சுற்றி வந்து வணங்குவது பிரதட்சணம். சுற்றி வந்து வணங்குற போது இந்த அதிர்வை ரிசீவ் பண்ண முடியுமா? ரிசீவ் பண்ண முடியுமா? முடிஞ்சாதான் அந்த எல்லா சடங்குக்கும் அர்த்தம், பயன்பாடு. ரிசீவ் பண்ண முடியுமா? யார் தவம் செய்து பழகினார்களோ அவர்களால் தான் ரிசீவ் பண்ண முடியும். ஆமா, அந்த அலவரிசைக்கு போகணும். ஆமா, வேற யாரு முடியாது. இப்ப என்னாச்சுங்க, ஒட்டுமொத்த அந்த தத்துவம் பயனற்று போனது. இப்ப மூன்றாவது என்னங்க, மனவளக்கலை மட்டுமே. பாவம் வந்து மற்ற ஆக்களுக்கா இல்லாட்டி எங்களுக்கு? ஏன்னா இந்த பயத்தை நீக்கினால் மட்டுமே தெளிவு பிறக்கும். தெளிவு பயத்தை நீக்குவதற்கு துணை செய்யும். இப்போ நான் மன்றத்துக்கு வந்த போது இது மாதிரி இருந்தேன்னா இல்ல, 10 வருஷத்துக்கு இப்படி இருந்தேன்னா இல்ல, 30 வருஷத்துக்கு பிறகுதான் இப்படி மாறி இருக்கேன். அப்ப திடீர்னு மாறினா இல்ல, பயிற்சி எடுத்த நாள் முதல் கிராஜுவலா டெவலப் ஆகிட்டே வந்து ஒரு கட்டத்தை தெளிவுபடுகிறோம் இல்லையா? அப்ப கேட்ட உடனே இது கெட்டதுன்னு விட்டுட்டு ஓடாம, இல்ல என்ன இருக்கு, எப்படி சொல்றாங்க என்பதை தவமும் தத்துவ விளக்கமும் இணைத்தே பயிற்சி செய்யணும். மன்றங்களை நாம் பார்க்கிறோம், தவம் முடிஞ்ச உடனே ஒரு 30% எந்திரிச்சிருவாங்க, அப்புறம் ஒரு 10% அப்பப்ப இடையில போயிடுவாங்க, கடைசியில சில பேர் இருப்பாங்க வச்சுங்க முடிகிற போது. இந்த கேட்டுட்டு போறவங்க கூட பரவாயில்ல, இந்த தவம் முடிச்சு உடனே எந்திரிச்சு போறாங்க பாருங்க, நான் சொல்லுவேன் இத்தனை பேரும் தவமே செய்யலைன்னு. ஏன்னா மற்றவங்களுக்காவது புரியணும் இல்ல, இவங்கள தவமே செய்யல. என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? இவங்க எப்ப சாந்தி சொல்லுவாங்க, யாரை பார்க்கணும், என்ன வேலை செய்யணும், இப்படி திட்டம் போட்டிருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். உடனே அந்த வேலை பார்க்க போயிட்டாங்க. இவர்கள் மற்ற தவத்தை கெடுப்பவர்கள். ஏன்னா பக்கத்துல உட்காந்து இவன் எண்ணத்தை ஓட்டிட்டு இருந்தான்னா அவருக்கு எப்படி தவம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்? அதனால யார் கடைசியில் இருக்கிறீங்களோ அவங்க முன்னாடி உட்காருங்க. உங்களுக்கு வேலை இருந்தா நான் குறைய சொல்லல, பின்னாடி உட்காந்துக்குங்க.
ஆண்கள் பெண்கள் தனியால அந்த இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பிரிச்சுக்கலாம். 1 2 3 வரிசை பண்ற போது யாருக்கு கடைசி வரைக்கும் இருந்து முடிஞ்ச பிறகு உலக வாழ்த்தோடு போக முடியுமோ அவங்க முன்னாடி உட்காருங்க. யாருக்கு வேலை இருக்கோ அங்க பின்னாடி, யாருக்கு தான் முடிச்சு உடனே போகணுமா நீங்க கடைசியில் உட்காந்துருங்க. இப்ப என்னாச்சுங்க, அவருடைய டிஸ்டர்பன்ஸ் இவருக்கு இருக்காது முன்னாடி உள்ளவங்களுக்கு. ஸோ இப்படியெல்லாம் மன்றம் நடத்துகின்ற போதே நம்ம வந்து அன்பருடைய பெனிஃபிட் என்னன்னு யோசிச்சு பார்த்து அது தகுந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தோம். நான் பொறுப்பாசிரியர் நடத்திருந்த காலம் அதிகம். பேரரசான பிறகும் பொறுப்பாசிரியராகவே இருந்தேன். ஆனா மன்றத்தை நடத்துவதில் எப்படி நடத்தினா மக்கள் தொடர்ந்து வருவார்கள், எப்படி நடத்தினா வரமாட்டாங்க, அதெல்லாம் இருக்கு. அது இன்னொரு சொல்லுங்க. அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற போது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, முன்ன பின்ன தெரியாது எவனோ சொன்னா நம்புவாங்க, ஆனா நாம சொன்னா நம்ப மாட்டாங்க. என்னை நெருங்கியவர்களுக்கு சொல்றேன், நான் இவ்வளவு பேசுறோம், நீங்க கேட்கறீங்க, நம்புறீங்க, பயிற்சி எடுத்துக்கிறீங்க. என்னுடைய உறவு நட்பிலேயே இது செல்லுபடி ஆகல. அவங்க என்ன பாக்குறாங்க, நம்ம பயிற்சி நம்ம தானே பாக்குறாங்க. என் பக்குவத்தையோ என்னுடைய அறிவையோ அவங்க பாக்குறது இல்லை. என்ன செய்யறதுங்க? உண்மையா ஒரு வேடிக்கை கதை சொல்லுவாங்க. ஒரு கதாசிரியர் வந்து புனவையர்ல எழுதிட்டு இருக்கா, அவட்ட வைஃபே வந்து அந்த புனவையர்ல எழுதினவரை பற்றி புகழ்ந்து பேசி கொண்டிருப்பான். ஆனா இவர் தான் அதை எழுதினது அவருக்கு தெரியாது. இவர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரிதான். அதே மாதிரிதான். ஆமா. அதனால யாருக்கு புரிந்து கொள்ளணும் பதிவு இருக்கோ அவங்கதான் புரிஞ்சுக்குவாங்க. மத்தவங்க சுத்திட்டு தான் இருப்பாங்க. நன்றி ஐயா. வாழ்க வளம். சிறந்த வழக்கம். வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வேறு அன்பர்கள் கேள்விகள்? வாழ்க வளமுடன் ஐயா. கேளுங்கம்மா. ஐயா, இப்ப நீங்க சொன்னதை வச்சுதான் எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாருமே நம்ம சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. ஒருத்தர் கூட, ஒரு குடும்பமாகட்டும் இல்ல தெருவில் இருக்கிறவங்களாகட்டும், யாரையுமே வந்து இந்த மனவள கொலைக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. அதுக்கு நான் காரணமா அப்படின்னு இல்ல நாம காரணம் இல்லம்மா. அவங்களுக்கு என்னன்னா சொல்லுவாங்க இல்லையா, தூரத்து பச்சைன்னு. அது மாதிரி பக்கத்துல கூடிய மதிப்பு தெரியாது. தூரத்துல இருந்தா ஐயோ இவ்வளவு பெரிய மகான் தெரியுமா அப்படிம்பாங்க. பக்கத்துல இருக்கிற போது நம்மள கூட மடிக்க வேண்டாங்க. நம்மளுடைய அந்த பயிற்சி அதுக்குதான் சொல்லுவாங்க, நீங்க மாறணும் அப்படின்ட்டு. எவ்வளவு மாறினாலும் ஆமா, என்னன்னா பயிற்சி நம்மை பேஸ் பண்ணி தான் நமக்கு பாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அவரோட இயல்புன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பிஹேவியர் நல்லா இருந்துச்சுங்களேன், அவரு நல்ல மனுஷங்க, அப்படிதான் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, இந்த சேஞ்ச் வந்து இந்த பயிற்சினால வந்ததுன்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஏதோ பிறந்ததுல இப்படிதான் இருக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. இன்னொரு நாள் நீங்க இந்த மன்றம் நடத்துறத பத்தி அது பத்தி ஒரு குறிப்பு கொடுக்கணுங்க. சரிம்மா. வாழ்க வளமுடன். வேறு கேள்விகளிலேயே நாங்கள் இத்துறையினுடைய கேள்வி பதிலை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவன்குரல் வகுப்பு 127 மிக சிறப்பாக எங்களுக்கு நடத்தி தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரதும் அன்பு குடும்பம்
அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன். வளமுடன்.